கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தாவுக்கும் சோனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் நேசரே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மனிலும் இதற்கு தேவைகளை மோட்சத்தில் செத்துக்கொள்ளும். அதுரான துஷ்ட மிக்கேலே, தேவதுலான கபிரியேலே, ரவ்வேலே, அப்போஸ்தலனான புனிதராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் இத்தனை பாவியலாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடைய ஒன்றாக கூட்டி திவ்ய சந்தமித ஸ்நேவி சாண்டவளின் திருப்பாதத்திலே பாதுகாணிக்க வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நாமம் மெச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக. உமது சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படும் உலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தாவுக்கும் சோனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்களை கைவண்ணீரட்சி
அளவில்லாத மகிமை உடைத்தான கடவுளாகிய இயேசுவே, உம்முடைய பிரதாப மகத்துவத்திற்கு சரியான ஆராதனை நமஸ்காரத்தையும் தேவரிற்கு செலுத்த மனுமக்களால் கூடாதாயினும்
என்னால் என்ற மட்டும் மிகுந்த பயபக்தியோடு தேவரீரை ஆராதிக்கின்றேன். தேவருடைய திருநாமத்தை கொண்டு இடப்பட்ட பொய்யானை பொய் சத்தியங்களுக்கும் பரிகாரமாக அடியேன் வேத பாலகரும் மற்ற சத்திய சாஸ்திரிகளும் உமக்கு தோத்திரமாக செய்த அமிர்த பிரசங்கங்களையும் எழுதிய பக்தி நிறைந்த துதிகளையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்பு மக்களே, இந்த நாளில் நாம் தீய சக்திகளின் பிடிகளில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். என்னுடைய பணி வாழ்விலே அநேகர் எனக்கு யாரோ ஏதோ செய்து விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கை ஒரு விதமாக முடங்கி போயிருக்கிறது என்றெல்லாம் மனக்குழப்பத்தோடு பேசுகின்ற போது தீய சக்திகளினுடைய இந்த செயல்பாடுகளை அறிய முடியாமல் நானே தவித்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாழ்நாட்களில் நீர் தீய சக்திகளின் பிடியிலிருந்து அநேகரை மீட்டிருக்கிறீர். எனவே நாங்கள் விசுவசிக்கிறோம். அதே நம்பிக்கையோடு இந்த நாளிலே உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறருடைய நல்வாழ்வை விரும்பாத மனநிலையோடு யாராவது இருந்தால் அவர்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வாரோம் என்று சொல்லுங்கள். கேடு செய்ய நினைக்கிறவனுடைய கேடு அவனுடைய தலைக்கே திரும்பும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே மனம் திரும்பி அவருடைய திருப்பாதத்திற்குள் வாருங்கள். பலவீனமான இதயம் கொண்டவர்களுக்காக என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்பு தெய்வமே இயேசுவே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவரீர் திவ்ய நற்கருணையிலே எழுந்தருளி இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணின் கருமணி போல காத்து வழிநடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது உள்ளங்கைகளிலே எங்களை பொறித்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பைகளிலே சேர்த்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மீது அக்கறை உண்டு என்று எங்களுக்கு நீர் சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாரங்களையும் கவலைகளையும்
உம்மீது சுமத்த எங்களுக்கு நீர் கற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது அடிமைகள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாழ்நாட்களில் அநேகரை தீய சக்திகளின் பிடியிலிருந்து மீட்டீரே. நாங்கள் விசுவசிக்கிறோம். உமது வல்லமையான கரத்தினுடைய ஆட்சி தீய சக்திகளின் மீது இருந்தது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அதே நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்திலே வேதனையோடு மன்றாடி கொண்டிருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். தாங்கள் தீய சக்திகளினுடைய ஆக்கினைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்பியிருக்கிறவர்களை தேவரீர் பலப்படுத்தும். உம்முடைய தெய்வீக இரத்தத்தால் நீர் கட்டிய அனைத்தும் இன்றும் கட்டப்பட்டதாகவே இருக்கிறது என்று எங்களை விசுவசிக்க செய்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீய சக்திகள் உம்முடைய இரத்தத்தினால் கட்டப்படுவதாக, உம்முடைய திருச்சிலுவையினால் கட்டப்படுவதாக, உம்முடைய திருநாமத்தால் கட்டப்படுவதாக. பிறருக்கு தீய சக்திகளை துணைக்கு அழைத்து தீங்கு வருவிக்கிற இதயம் கொண்டவர்களை நீர் திருத்துவீராக. அடிமைகள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாருக்கும் எங்கள் வாழ்விலே நாங்கள் தீங்கு இழைக்காதபடிக்கு தேவரீருடைய கரம் எங்களை தடுத்து ஆட்கொள்வதாக. அடிமைகள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தீய சக்திகளினுடைய கட்டுக்கு உள்ளாகி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு விடுதலை செய்வீராக. அடிமைகள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தீய சக்திகளுடைய கட்டுக்கள் அனைத்தும் உம்முடைய தெய்வீக நாமத்திலே இந்த இடத்திலே உடைக்கப்படுவதாக. பலவீனமான இதயம் கொண்டவர்களை தேவரீர் நீதி நிறைந்த உம்முடைய கரத்தினால் தாங்குவீராக. இவ்வாறு நாங்கள் உமக்கு மட்டுமே என்றும் பணிந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அடிமைகள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கை உமது பொறுப்பில் இருப்பதற்காக நன்றி. தீய சக்திகளுடைய ஆதிக்கத்தை எல்லாம் தேவரீர் ஒடுக்கி வைத்திருப்பதற்காக நன்றி. தீய சக்திகள் உமது கட்டுக்குள் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். தீய சக்திகளிலிருந்து எங்களை காத்தருளும். என்றென்றும் என்றென்றைக்குமாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைந்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஹிருதய நிலையில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறியங்களில் யாராவது உமது திருஹிருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவிகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, தலைமுறை தலைமுறையாய் உமது திருஷ்நேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும் சுவாமி. ஆமென். திருத்தந்தையும் கத்தினருபடியாகவும் ஆயர்களின் ஆன்ம சரண்மைக்காகவும் பங்கு தந்தையின் ஆன்ம சரண்மைக்காகவும் திருமந்திர மக்களின் ஆன்ம சரண்மைக்காகவும் செய்யும் தொழில் விருத்தியடைபடியாகவும் வியாபாரம் முன்னேற்ற அடைபடியாகவும் இந்த வழிபாடுகளோட ஆன்ம சரண்மைக்காகவும் நிறைவு ஆசீர்வதிக்கும்படியாகவும் கடலிலும் கரையிலும் தொழில் விருத்தியடைபடியாகவும் சமுத்திரத்தில் மீன்பாடு உண்டாகத்தக்கதாகவும் சமுத்திரத்தில் யாத்திரார்கள் நாட்கள் நினைத்த கரை சேரத்தக்கதாகவும் வெளிநாடு கப்பலில் வேலைத்தினுடைய ஆன்ம சரண்மைக்காகவும் தோணி தொழில் விசைப்பட நாட்டு தொழில் முன்னேற்ற அடையும்படியாகவும்
இளம்பெண் நிலவரம் நம்பும்படியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் மழை பெய்யும்படியாகவும் விவசாயம் முன்னேற்றம் அடையும்படியாகவும் உலக சமாதானம் நிலவும்படியாகவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் நாம் அச்சுப்பதாக நம்முடைய ராட்சிய வருகை உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்து பலபலத்திலும் செய்யப்படுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாளை திரு யாத்திரை
காலை 6:30 மணிக்கு பாத்திமா நகர் பங்குறை மக்கள், 7:30 மணிக்கு இஞ்ஞாசியார்புரம் பங்குறை மக்கள், புனித இஞ்ஞாசியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள். 8:30 மணிக்கு அமலவை கண்ணீர் தந்தை அகஸ்டின் பெரேரா சமுதாய கல்லூரி மாணவியர் ஆசிரியர்கள். 9:30 மணிக்கு லசால் அரசவர்கள் லசால் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள். 11 மணிக்கு மீன்பிடி உப்பளம் பனை தொழிலாளருக்கான சிறப்பு திருப்பலி தொழிலாளர் பணிக்குழு. மாலை 5:30 மணிக்கு ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வுக்காக சிறப்பு திருப்பலி உரிமை வாழ்வு பணியகம் புதியம்புத்தூர் பங்கு இறை மக்கள். அன்பு மக்களே, காலையும் மாலையும் சேர்ந்து 6வது நாள் ஆயிற்று. ஆண்டவர் அனைத்தையும் 6வது நாள் எப்படி கண்டார்? 5 நாள் நல்லதாக கண்டார். 6வது நாள் மனுஷனை படைச்சிட்டு மிகவும் நல்லது என கண்டார். எனவே இன்றிலிருந்து ஆண்டவர் அனைத்தையும் மிகவும் நல்லதாக காண்பார் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஆயத்தத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நேற்று நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். வெளியே பார்க்காதீர்கள், உங்களுக்கு உள்ளே என்ன செய்யுங்கள், பாருங்கள், ஆயத்தத்தை ஆரம்பியுங்கள் என்று. இன்றைக்கு பாவ சங்கீதனம் பண்ணுவதற்கு முன்பாக 2வது குறிப்பு, எல்லா பாவத்திற்கும் ஒரு சமூக பரிமாணம் உண்டு. நம்ம அநேகர் அதை மறந்து போகிறோம். நமக்கு சில காரியங்கள் பாவமாக இருக்கிறது, இன்னமும் அதையே தான் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பெரிய பாவங்களை பற்றி மனிதர்கள் என்ன செய்வதில்லை, கவலைப்படுவதில்லை. நீங்கள் பெரிய பாவம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது வேற பெரிய பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. நான் இன்றைக்கு ஒரு பெரிய பாவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் இப்படியே மாதாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ரைட்? கொஞ்சம் அசந்தம்னா மாதா சுருவத்தை தூக்கிட்டும் என்ன செய்திருவீங்க, போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உருக்கமாக ஒவ்வொருவரும் விதவிதமான ஜெபமாலையை வைத்து அந்த மணிகளை உருட்டுவதையெல்லாம் நான் பார்க்கிறேன். கவியிலும் பார்க்கிறேன், எங்கேயும் பார்க்குறேன், எங்கேயும் பார்க்குறேன். இப்படி உருட்டுகிற நாம் எப்படி 1 கிலோ தங்கம், 3 காரு, 2 வீடு என்று சிறிதனம் கேட்க முடியும்? கேட்கலாமா? யாராவது பாவம் நினைச்சிங்களா? இவ்வளோ நாளும் அதெல்லாம் இதுதான் கடைந்து எடுத்த பரிசேயத்தனம், நம்மிடத்தில் இருக்கிற பரிசேயத்தனம். இந்த தாயை இவ்வளவுக்கு போற்றுகிற நாம் அன்றாட வாழ்க்கையிலே பெண்மையை இவ்வளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், கொச்சைப்படுத்துகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இதை பாவம்னே நினைக்கிறது இல்லை. கட்டாய வரதட்சணை என்னது மிகப்பெரிய சமூக பாவம். நீங்கள் எல்லாரும் அது பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு மாதா கோயிலில் கல்யாணம் வைக்கிறது பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ துர்ப்பாக்கியம் பார்த்தீங்களா? எல்லாரும் பரிசுத்தர்கள் போல் இந்த சதுரத்துக்குள்ளும் வட்டத்துக்குள்ளுமாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மிடத்துக்குள்ளே இருக்கிற சில பரிசேயத்தனங்களை பார்த்தோமா? நம்ம தொழிலில் திருட்டுத்தனம் பண்ண முடியுமா? இப்படியே இருக்கிறோமா? பண்ண முடியுமா? பேய துணைக்கு கூப்பிட முடியுமா? என் தொழில் நல்லா வரணும்னு. இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்க என்னமோ சொல்கிறாங்க, செய்வேனா அப்படிலாம் சொல்கிறாங்க. செய்ய முடியுமா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க எல்லாரும்? இந்த பாணியிலே ஆத்ம சோதனையை ஆரம்பியுங்கள். மற்ற ஆத்ம சோதனையெல்லாம் நீங்கள் வழக்கம் போல் செய்வீங்கன்னு தெரியும். போய் சொன்னேன், கிட்ட வார்த்தையை போட்டேன்னு, இதெல்லாம் வழக்கம் போல் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி சொல்லியே தான் மனித வாழ்க்கை மேம்படாமலே இருக்கிறது. நம்முடைய பக்தி, நம்முடைய விசுவாசம் நம்மை வாழ்க்கைக்கு என்ன செய்கிறதில்லை, எழுக்கிறதில்லை. நம்ம அநேகர் இதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு முகமுடிகளாக இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறோம். இந்த பார்வையிலே, நான் சொன்ன இந்த பார்வையிலே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். சமூக பார்வை,
நம்மிடத்தில் இருக்கிற அந்த இரட்டை மனோபாவம் அடிப்படையிலே சிந்தித்து பாருங்கள். ஆத்ம சோதனையை ஆரம்பியுங்கள். இந்த நிகழ்ச்சியை குருக்கள் அங்கங்கே இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு பாவசங்கத்தனம் கேட்க வாருங்கள். ஏனென்றால் மக்கள் பாவசங்கத்தனம் கேட்க முடியாது. எனவே குருக்களுக்கு அன்பான வேண்டுகோள், வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு வாருங்கள். அப்புறம் தேரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பு சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு, தேரின் மீது நாணயங்களை எறிவது, தேரின் மீது உப்பை எறிவது, தேரின் மீது வீட்டு மாடியிலிருந்து தண்ணியை கோரி ஊற்றுவது, எல்லாம் யார் உங்களுக்கு படித்து தந்தான்னு எனக்கு தெரியல. யார் படித்து தந்தான்னு எனக்கு தெரியல. தேரில் இந்த மாதாவினுடைய சுரூபம், காலாகாலத்துக்கும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சுரூபம் ஏற்றி வரப்படுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் என்ன செய்கிறீங்க? செய்கிறீங்க. இனிமேல் உண்டியல் அந்த காசை எரிஞ்ச உடனே 10 பேருக்கு இந்த கழுத்து வலி உள்ளவன் இருப்பான், 10 பேர். அவன் கழுத்து எங்கே போகும்? அவன் கழுத்து எங்கே போகும்? அவன் கழுத்து தரைக்கு போகும். இனிமேல் அவனை 2 பேர் மிதிப்பான். எனவே தயவு செய்து பிற மத சகோதரர்களாக இருக்கலாம், நம்ம ஆட்களாக இருக்கலாம், இந்த நாணயங்களை எடுத்து வீசுவது, உப்பை எடுத்து எறிவது, வீட்டு மாடியில் இருந்து தண்ணி ஊற்றுவது, இந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். தாய் வருவாள், தாய் நம்மை பார்க்க வருவாள். தண்ணி ஊற்ற வேண்டியவங்க கீழே தண்ணி ஊற்றிட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட தப்பான நேர்ச்சிகளை நிறுத்தும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அன்னை தங்கத்தேரில் வந்தால் காணாது, அன்னை எங்கே வரணும்? இதய தேரில் வரணும். அதுதான் நீங்கள் இந்த விசுவாச ஆண்டில் அவளுக்கு செய்கிற மிகப்பெரிய மகிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. மதுர ஞான சேகரி
இன்பமே தீரவே பாவித்தருள் ஜீவமதுகரமே மதுர ஞான சேகரி மாசில்லா மனோகரி மாவரி குலாகரி மைதரந்தயாவரி ஆதவனும் அம்புலியாம் அறிவுமினிதமும் ஜோதிமய சுந்தரியே தூய பணிமயமே ஆதவனும் அம்புலியாம் அறிவுமினிதமும் ஜோதிமய சுந்தரியே தூய பணிமயமே மதுர ஞான சேகரி மாசிலா மனோகரி மாவரி குணாகரி மைதரந்தயாவரி மதுர ஞான சேகரி மாசிலா மனோகரி மாவரி குணாகரி மைதரந்தயாவரி நம்முடையோருக்கு நமக்கு யார் பிள்ளாமல் காப்பாற்றி ரசிக்கத்தக்கதாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஏற்க ஆத்மாக்கள் உதவி குறைந்து மோட்சராஜ்யம் சேரத்தக்கதாகவும் பரிசுத்த பாப்பானோடைய சீரகத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேன்மை தங்கிய நமது அவர்களின் ஆன்ம சரீர நன்மைக்காகவும் கனம் பங்கு சுவாமி அவர்கள் கேட்கிற நன்மையான காரியங்கள் அனுகூலம் அடையத்தக்கதாகவும் பஞ்சம் படை கொள்ளை நோய் பெருவியாதி காய்ச்சல் உயிர்கொல்லி முதலில் வியாதி உத்தரவுகள் நம்மை விட்டு நீங்கி போகத்தக்கதாகவும் சகலமான வியாதிக்காரும் குழந்தைகளுக்கும் நல்ல சரீர ஆரோக்கியம் கிடைக்கத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே மீன்பாடு உண்டாகத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே யாத்திரியார்கள் தாங்கள் நினைத்த கரை சேரத்தக்கதாகவும் பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பேராலயத்திற்கு உதவி ஒத்தாட்சி செல்லுடைய ஆன்மசரை நன்மைக்காகவும் தொழில் வறுமை நீங்கி சிறப்புற்று விளங்கும்படியாகவும் பரலோக பூலோக ராஜேஸ்வரியமாய் பாவிகளுக்கு அடைக்கலமுமாய் பிரிதியுடன் எழுகடல் துறைக்கு நாம் உண்டென்று சொல்லி பிசகாது பாதுகாவலும் பேரின்பராக்கினியுமாய் நமக்கு விசேஷ பாதுகாவலும் ஏக அடைக்கலமும் நேசமுள்ள தாயாருமாயே திவ்ய சொந்த மனித ஸ்நேக சாண்டவளுக்கு தோத்திரமாக 3 அருளை மந்திரம் சொல்லி வேண்டிக்கொள்வோம். ஜென்ம பாவமில்லார் தச்சித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாய் எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும். அருளனின் மரியே வாழ்க கர்த்தரும் நியமனங்களும் ஆச்சரியப்பட்டவரே உம்முடைய எதிர்வேடுங்கனி ஆயேசும் ஆச்சரியப்பட்டவரே. ஜென்ம பாவமில்லாம தச்சித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாய் எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும். அருளனின் மரியாயே வாழ்க கர்த்தரும் நியமனங்களும் ஆச்சரியப்பட்டவரே உம்முடைய எதிர்வேடுங்கனி ஆயேசும் ஆச்சரியப்பட்டவரே. ஜென்ம பாவமில்லாத தச்சித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியாயே வாழ்க கர்த்தரும் நியமனங்களும் ஆச்சரியப்பட்டவரே
உம்முடைய எதிர்வேற்றிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பாவிகள் கிடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் இரக்கமுள்ளதாயே அடைக்கலமாக ஓடி வந்து முதுமார சகாயங்கள் இறந்து மண்டாட்டுதமே கேட்ட ஒருவனாயிரம் ஆள் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டலை என்று நினைத்தரணும். என்னுடைய அக்ஞானகனே தயவுனதாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு நாங்கள் திருப்பாத்தேண்டி வருகிறோம். பெருமோ தெரிந்த பாவியாயிருக்க நாங்கள் தயாளத்தை காத்துக்கொண்டு சமூகத்தில் இருக்கின்றோம். அவரது வார்த்தின் தாயே மண்டாட்டின் பிறக்கணியாமல் தயாபிரியாய் கட்டி தந்தது தாயே ஆமல் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கருத்தரும் நேபனுள்ள ஆசிரியப்பட்டவரே. உம்முடைய எதிர்வேற்றிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அச்சிஷ்ட கனிமரியா திவ்யதாஸ்னே மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்டகனிமரியாகிய திவ்யதஸ்னே விஸ்மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்டகனிமரியாகிய திவ்யதஸ்னே விஸ்மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கோவிலும் நீ கூறுகளும் நீயே கோபுர தாரிசனம் தாவீது கோமளம் நீயே கோதையர் தெய்வமும் நீயே கோடையும் கொண்டல் மாடையும் தென்றல் கூணமாதன் சக்தியும் நீயே கோதில் ஆசித்தேர் இரவியும் அன்னையும் நீயே காவியம் நீயே கண்மணி நீயே காடி பாகை பாயங்கரி
நீயே. கண்ணீர் ஒழுக்கும் நடை உடை அடக்கும் கற்பழங்காரியும் நீயே. கரையிலும் நீயே கடலிலும் நீயே காவினுயர் தண்டலும் நீயே. காலையிலும் நீயே நிலையிலும் நீயே கற்பக விருஜமும் நீயே. பூவிலும் நீயே நாவிலும் நீயே புதுமைகள் அனைத்திலும் நீயே. பூர்வ சுகந்தே ஆனந்த ஞான புனித மனோகரம் நீயே. பூரணம் நீயே ஆரணம் நீயே பூசையில் வாசனமும் நீயே. பூதேளும் ஆதி சாப விமோசன புண்ணிய தீர்த்தமும் நீயே. பாலிலும் நீயே பாலிலும் நீயே படைப்புகள் முழுவதும் நீயே. பாரம பேரின்ப பாதையும் நீயே பாரிதி மீன் மதி சுடர் நீயே. பலவுமை அன்பேர் பந்தியில் நீயே பாவிகள் தஞ்சமும் நீயே. பார்ப்புகள் மன்றே நகரமே எழுந்து பணிமய தாய்மறி யாயே. அச்சுசொல்விடையாச்சினாலே சதுரமந்தங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலயாமன் நித்திய சிகுரிய பரிசுத்த பரமதிவின கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமன்.